Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. மெயின் டிசிப்ளின் கற்றுக்கினது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன் நான். கரெக்டாக 7 மணிக்கு வருவார். கரெக்டாக வந்து ஹார்மோனியம் அப்படியே தட்டி கம் கம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருப்போம் நாங்கள். ராஜா வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு எனக்காக. சூப்பர் சார். கேன்சல் பண்ணி அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வாசிக்கணும், நீங்கள் வர சொல்கிறாரு, ராஜா அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு உங்களை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது உடனே போகிறேன். எவ்வளோ ஆனந்தம் ஆயிடுச்சுன்னா, தட் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் திங். He loved me so much. அடுத்து எப்படி ராஜா சாரோ அது மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஏஆர் ரஹ்மான் சார். மழை வரும்போது வந்து அந்த மழை துரல் வந்து ஒரு இளமையில் பட்டும்போது அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய ஐ மீன் நீங்கள் சொல்ல தலைவர் இப்படி நிற்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் அப்படியே அழகான ஒரு சின்ன ஒரு ஷாட்ல நானுனை நீங்கள் பிஜிஎம் போகும். ஆமாம், மைண்ட் ப்ளோவிங் சார். அந்த நீ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஃப்ளூட்டிஸ்ட்னு சொல்லலாம், மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம், அதாவது இசைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்துமே பண்ணக்கூடிய நவீன்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இளையராஜா சாரும் நீங்கள் உங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஐகானிக் சாங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங்ஸ் கண்டிப்பாக இருக்குது சார். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தளபதி சாங்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்குமே எவர்கிரீன் சாங்ஸுங்கிற லிஸ்ட்டில் எடுத்தால் அதில் தளபதி சாங்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ராஜா சார் கிட்ட வந்து ஆக்சுவலாக எனக்கு 1984 பிரேக் கிடச்சிருக்கு சார். ஆக்சுவலாக ஐ கேம் வித் மை டாட் வந்து இங்கே சவுத் டூர் வந்திருக்கோம். நானும் எங்கள் அண்ணா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ராஜா சார் கிட்ட வாசிக்கிறதுக்கு. அவர் பார்த்து வாசிக்கிறியா என்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. படிப்பு எப்படி? படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு, நான் வாசிக்கிறேன், நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இமீடியட்லி ஹீ கேவ் மீ சான்ஸ். தாவணி கனவுகள் அது ஒரு ஃபர்ஸ்ட் படம் நான் வாசிச்சது. அதுக்கப்புறம் மை டியர் குட்டி சேத்தன், அதுக்கப்புறம் ராசா திவன்னே நாடா, இந்த பாட்டெல்லாம் நிறைய ஒரு 3 years வாசிச்சிருக்கேன் அவர்கிட்ட. as a second flautist and sometimes I used to get a main opportunities also. இந்த மாதிரி நடந்தது. Then I started like that with Raja. சூப்பர் சார். ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு, இது எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம 80s and 90s அவங்க வந்து வைப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த சாங்கை கேட்டு அந்த மூடுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், பட் 2Kல இருக்கக்கூடிய ஐ மீன் இந்த 2000 பிறந்த பசங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுட்டு பா அப்படியே தூக்கணும், நல்லா தூக்கம் வருது இல்லை? ஏன்னா ஒரு சில சாங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இசையும் வந்து இல்லை சார். அதோட மேஜிக் என்னென்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம், ராஜா வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து நமக்கு எவ்வளோ ட்ராக் சிஸ்டம் கிடையாது, வெறும் 8 ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி 8 or 4 ஐ திங்க் 4 or 8 ட்ராக்ஸ் மேக்னெட்டிக் டேப்பில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வாசிக்கிறாங்க. அதுக்கு போய் நாங்கள் எல்லாம் அப்படியே போய் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வயலின் ஃப்ரேசிங் எல்லாம் வரும். அந்த நொட்டேஷன் கொடுத்துட்டு ராஜா கிட்ட மெயின் டிசிப்ளின் கற்றுக்கினது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன் நான். கரெக்டாக 7 மணிக்கு வருவார். கரெக்டாக வந்து ஹார்மோனியம் அப்படியே தட்டி கம் கம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருப்போம் நாங்கள். அண்ட் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அப்படின்னா உங்களுக்கு ராஜா சாருக்கு என்ன சார் சொல்லுவீங்க? சார் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி கல்யாணம் நடந்தது. ஸோ நான் ராஜா சார் கிட்ட போயிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சார்,
ஊருக்கு போனதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தமிழ் தெரியாது. நான் வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ வந்ததுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. நான் திருப்பி வந்தேன். நானும் அண்ணா வந்தேன். பிரசாத் லேபில் வந்திருக்கிறோம். வந்ததுக்கப்புறம் ராஜா சார் பார்த்தாரு. வந்துட்டியா அப்படின்னு சொன்னார். வந்துட்டேன் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு somebody commented on me something like that. ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இது. எனக்கு நான் சின்ன பையன் அப்போது வந்து ஐ வாஸ் லைக் 17 years 18 years old. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா நான் வாசிக்க மாட்டேம்மா, நான் இண்டஸ்ட்ரியில் இது வந்து நல்ல இல்லை, இவங்க எல்லாம் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லையப்பா ஒன்றும் கிடையாது. பார்த்தா டக்குன்னு ஃபோன் வந்தது. எங்களுக்கு ஃபோன் கிடையாது, பக்கத்தில் எங்கோ வீட்டில் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வந்து ராஜா வந்து வெயிட் பண்ணுறாரு, எங்கே போயிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ராஜா வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு எனக்காக. சூப்பர் சார். கேன்சல் பண்ணி அவர் வெயிட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து வாசிக்கணும், நீங்கள் வர சொல்கிறாரு ராஜா அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு உங்களை அப்படின்னு சொன்ன உடனே அது உடனே போகிறேன். எவ்வளோ ஆனந்தம் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் திங். He loved me so much. உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இந்த கம்போசிஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இந்த சாங் எனக்கு இன்னைய வரைக்கும் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன சாங்? ராஜா தான். ராஜா சார் ராஜா சாரோட பயங்கர ஃபேன் சார் நான். ஆக்சுவலாக ஐ வாஸ் இன் காலேஜில் இருக்கும்போது வந்து நிறைய படம் டிக் 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 வந்தது. இதுக்கப்புறம் சாகர் சங்கமம் இதெல்லாம் வந்தது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கும் போது வந்து யாரு ரசிக்காம இருப்பாங்க சார் அவருக்கு. ஐ அம் a hardcore fan of இளையராஜா. கண்டிப்பாக சார். சூப்பர் சார். அடுத்து எப்படி ராஜா சாரோ அதுமாரி யங்ஸ்டர்ஸுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் அதை அடிச்சிக்கவே முடியாது. அவங்களுடைய முதல் படமான ரோஜா, அதுலேருந்து நீங்கள் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார். ரோஜாவை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் வந்து he created magic. அவர் வந்து ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ when I'm playing with him also, like he gave me full of liberty. வாசிக்கும்போது வந்து அவரும் நானும் இருப்போம். நைட்டு ஒர்க் பண்ணும்போது அவர் நைட் தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ காலையில் எல்லாம் நான் வாங்கின எல்லாருக்கும் வாசிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து அங்கே உட்காருவேன். நைட்டு 10 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன ரூமில் அங்கேயே படுத்துக்கணும். வாய் அடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே இதை வந்து ஐ பிளேட் ஆல் மை பிட்ஸ். 2 மணிக்கு 3 மணிக்கு காலகட்டத்தில் அப்படி வாசிச்சது அதெல்லாம். ஆமாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட் வரும். இது வந்து காலையில் 3 மணிக்கு வாசிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தீம் மியூசிக் இப்போ வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் டேவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு ஐ மீன் லைக் எப்படி சொல்ற ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து பேட்ரியாட்டிக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த இடத்துல பாம்பே தீம் டெஃபினட்டாக இருக்கும். இட்ஸ் a very powerful tune சார். அது வந்து மழை வரும்போது வந்து அந்த மழை தூறல் வந்து ஒரு இளமையில் பட்டும்போது அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. So that is the thing he gave me. Yeah, definitely. Because so like that I tried and அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. டெஃபினட்டா சார்.
இது வரும். அந்த சப்ஜெக்டோட அதே மாதிரி ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அந்த பாம்பே படம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீ கம்போஸ் திஸ். தென் தில்சேக்குள்ளே வந்தால் தில்சேவோட ட்ராவல் அது எப்படி சார் இருந்துச்சு? அது நம்ம ஏஆரோட தான். ஆமாம், ஏஆர் ரஹ்மான் சாரோடைய தில்சே. அதில் உள்ள ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எப்பிக்கான ட்ராக் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லிஸ்ட்லாம் நான் பார்க்கும்போது என்ன சொல்ல போகிறேன் அவ்வளோ சூப்பராக வாசிச்சிருந்தீங்க சார். ஸோ எனக்காக அதை என்ன சொல்ல போகிறாய் ப்ளே பண்ணலாமா? அது வந்து நம்ம ராஜீவ் மேனன் சாரோட படம். ஆமாம், அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஹி இன்சிஸ்ட் ஆன் கர்நாடிக் மியூசிக். அவருக்கு வந்து கர்நாடிக் பேஸ் இருக்கு அவருக்கு. அவங்க அம்மா பாடின கர்நாடிக் மியூசிக்னால வந்து அவர் வரும்போது வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சரி நான் உள்ளே போன உடனே ஒரு இந்த மாதிரி ராகத்தோட சாய் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சரி ஓகே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் போட்ட ஒரு ஃப்ளூட் இது வந்து பைக் டோனாக மாறிடுச்சு தெரியுமா? தூம் அச்சாலே ஆஃப்கோர்ஸ் அது தெரியுமா? ஆக்சுவலாக அது வந்து பைக்கில் வந்து யாராவது பிரேக் அடிச்சா கரெக்ட் எல்லா இடத்துலையும் அது ஓடிட்டே இருந்துச்சு சார் தூம் வந்த அந்த பீரியடில். சுந்தரி கண்ணால் செய்தி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இப்படி நிற்பாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் அப்படியே அழகான ஒரு சின்ன ஒரு ஷாட்ல நானுனை நீங்கள் பிஜிஎம் போகும். மைண்ட் ப்ளோவிங் சார் அந்த இது. ஸோ அதை ப்ளே பண்ண முடியுமா அந்த அந்த ஒரு செஷனை? நான் வாசிக்கல அந்த படம் நான் ஆக்சுவலாக. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.